ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீபா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 4 ப்ரெட் இருந்தால் போதும், அழகான கேக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 4 ப்ரெட்டு எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி முடித்ததும் இந்த ரிமூவ் பண்ணதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நான் கேட்பரி ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். க்ரீம் பிஸ்கெட்டு, கலராக பிஸ்கெட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் இது ஒயிட் அண்டு ப்ரௌன் இருக்கிறதுனால கேக் செஞ்சால் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் குட்டி குட்டியாக இது பண்ணி மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நுணுக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரையும். எங்கேயுமே கட்டி பதம் இல்லாமல் இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைக்கணும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எப்பயுமே எல்லாம் பால் தான் ஊற்றுவாங்க. நான் பால் இல்லாததுனால சுகர் நம்ம ஆட் பண்ணி வச்ச தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். இப்போ ஒரே ஒரு ப்ரெட் எடுத்து தண்ணி நம்ம சுகர் ஆட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, சர்க்கரை தண்ணி, அதை ஊற்றிக்கணும். மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் கேக்கில். அப்படி இருந்தால் தான் சாப்பிடவும் தோணும். இல்லைன்னா ப்ரெட்டு மொரப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது சாப்பிட்றப்ப. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பிஸ்கெட்டு, அதை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் 4மே ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாமே கவர் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம மீதி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த க்ரீமு, அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கையிலே மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து சைடில் வச்சு விட்டிங்கனாலே அது ரோஸ் மாதிரி வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருது ரோஸ் மாதிரியே. நம்ம ஒன்றுமே பண்ணல, சும்மா ஜாயின் பண்ணி தான் விட்றோம், அதுக்கே அழகாக ரோஸ் மாதிரி வருது. இதே மாதிரி இன்னொரு ரோஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். எனக்கு லாஸ்ட்டாக 2 மட்டும் மீந்துச்சு, அதை நான் சைடில் வச்சு விட்டுடுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் இருக்குல்ல, அதை சும்மா கையிலே நுணுக்கினீங்கனாலே இந்த தூள் மாதிரி வந்துடும். அதை மேலே ஃபுல்லாக தூவி விட்டிங்கன்னா கேக் ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது குட்டி கேக். இப்போ ஒரு தடவை கட் பண்ணி பார்ப்போம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானாக செஞ்சேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உள் மனசில் அவ்வளோ இதுவாக இருந்தது. செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.